அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். சார் சார் நில்லுங்க சார், நானும் வரேன் சார். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சார், எப்படியாவது என்னை இங்க இருந்து காப்பாத்துங்க சார். யோ சத்தம் போடாதயா, நான் உன்னை காப்பாத்துவானா இல்ல என்ன காப்பாத்துவானா? ஏலே, நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டேனா முதல்ல நான் உன்னதான் புடிச்சு ஜெயில போடுவேன், தெரிஞ்சுக்க. இந்த பாரு, பொய் சொல்லி எங்களை வர வச்சு தேவையில்லாம மாட்டி விட்டுட்ட. முடியல சார், நான் ஆபத்துல இருக்கிறேன், என்ன காப்பாத்துங்கன்னு இவர் தான் சார் போன் பண்ணி சொன்னாரு. போன் பண்ணும் போதே பேயால தான் பிரச்சனைன்னு சொல்லி இருந்தாருன்னா நான் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் சார். சாரி சார், நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். இது என்னோட ஐலாண்ட், எனக்கு சொந்தமான ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் எனக்கு வேணும் சார். இந்த பேய்களை எப்படியாவது இங்க இருந்து விரட்டுங்க இன்ஸ்பெக்டர் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் என் ஐலாண்ட காப்பாத்தி கொடுங்க. இங்க பாரு, பேய்களை விரட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மந்திரவாதி கிடையாதுல. எந்த ஒரு சட்டத்திலையும் பேய்களுக்குன்னு தனியா ஜெயிலு ஒண்ணு கிடையாதுல. அதனால அதுங்களை பிடிக்கிறத விட்டுட்டு ஓடுறது நல்லது. என்ன புரிஞ்சுதாவே? ஆனாலும் இங்க இருந்து நம்மளால போக முடியாது, ஏன்னா அந்த பேய்ங்க அந்த போட்டை உடைச்சிடுச்சு. இங்க இருந்து நம்ம தப்பிச்சு எப்படி போக முடியுமே? சமச்சிங், நான் குடிக்கிறதுக்கு டீ குடு, டீ குடு. என்ன சார் இது? எல்லாம் வேஸ்ட் பண்றானே பயப்புள்ள. நல்லா இருக்கே. டீ மட்டும் தானா, ஸ்நாக்ஸ் இல்லையா? ஸ்நாக்ஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, உங்களையே நாங்க ஸ்நாக்ஸா சாப்பிடுறோம். சரி, உங்களையே நாங்க ஸ்நாக்ஸா சாப்பிடுறோம். ஏன்னா மனுஷங்களோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதனால கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமா? எவ்வளவு பெரிய பல்லு! பரேட் ஸ்டாப்! பரேட் ஸ்டாப்! என்னோட ரிமோட் கண்ட்ரோல்ல வேலை செய்யற பொய்யான பேய்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனி என்ன பகச்சுக்கிறவங்க எல்லாரையும் இந்த கூட்டத்தை வச்சு நான் பயமுறுத்த போறேன். அதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட் எல்லாமே எனக்கு மட்டுமே சொந்தமாக போகுது. இனி இந்த ஐலாண்டுக்கு வரவங்க எல்லாரும் பயந்து நடுங்க போறாங்க. ஆனா அந்த தன்யராமையும் இன்ஸ்பெக்டரையும் நம்ம என்ன பண்றது? சொல்லுங்க தலைவரே. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. அப்படி போனாங்கன்னா இங்க வைரங்கள் இருக்கிற குகை இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாங்க. என்ன புரியுதா? நான் இந்த ஸ்பைப்பாக தன்யரா முதுகுல வைக்க போறேன். அதுக்கப்புறம் நமக்கு தெரியாம அவன் என்ன பேசினாலும் நமக்கு கிளியரா கேட்கும். எப்படியாவது கட்டுப்பட்டு இங்க வர வச்சுட்டா அவங்க வந்த போட்டை எடுத்துக்கிட்டு இவங்களையும் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். அப்புறம் அந்த பயலுல இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். அவனு அந்த பேய் கடிச்சு தின்னுரும். அதுக்கப்புறம் அவனு தொல்லை எனக்கு இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். இந்த வாய்ப்பை விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்காக நீங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்க. உங்களோட இந்த அமைதி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதாவது பண்ணுங்க சார். கட்டுப்பட்டுக்கு உடனே போன் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுவே. அவங்க வந்தாதான் நம்மளால தப்பிக்க முடியும். உன் போனை கூடவே அவங்க நம்பரை நான் உனக்கு போட்டு கொடுக்கறேன். நீயே அவங்க கிட்ட பேசுவே. இந்தா பேசு. ஹலோ கட்டுப்பட்டு சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களாவது வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். கட்டுப்பட்டு வாங்க, என்னோட பொய்யான பேய்கள் உங்களை வரவேற்க தயாராகி இருக்காங்க. ஓ நோ கட்டு, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுது இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. ஆபத்து எல்லாம் நமக்கு சர்போத் சாப்பிட்ற மாதிரி. பட்டு என்ன, தனிராம் தான் கொஞ்சம் அல்லுல அரண்டு போயிருக்காரு. ஏதோ அந்த இடத்துல பேய் பூதம்லாம் இருக்காமா? நீயே சொல்லு. இந்த பாய்ச்சி பேயெல்லாம் உண்மையாவே இருக்கா? என்ன மேன் நீ
இந்த காலத்துல பேயை பத்தி மண்டையில மூளை உள்ளவன் பேச மாட்டான் தெரியுமா? ஏன்னா பேயின்னு ஒன்று இல்லவே இல்லைங்கிற விஷயம் பேய்களுக்கே தெரியும். சி, எல்லாருக்குமே தெரியும். கட்டு, நாம அதுல முட்டிக்க போறோம். ஓ ஜஸ்ட் ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப அழகா ஓட்டுனப்பா. ஒரு உதவி பண்றியா? நீ சீட்ல உட்காந்து ஓட்டுறியா? நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேன்ல. எலும்பு கூடு பல்லு விலகிட்ட வந்து போட்டு ஓட்டுதே. ஏன்னா உனக்கு குளிக்கிறதுக்கு நேரங்காலமே கிடையாதா? இங்க பாரு, பேயெல்லாம் எதுவுமே கிடையாது. பேயோட ட்ரெஸ் போட்டு வந்து யாரும் நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இந்த மண்டவோட மகாலிங்க தேப்பிய மண்டையில கூட்டி அனுப்புறேன். என்ன? ஹலோ, how are you? ஏன்னா இந்த கெட்டப் போட்டு தான் உன்னால பேச முடியலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கேவலமான கெட்டப் உனக்கு? முதல்ல இதெல்லாம் கழட்டி தூக்கி போடு. நீ என்னதான் ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணாலும் உன்னால என்ன பயமுறுத்த முடியாது. இரு, உன் சட்டையை கிழட்டி. என்னடா இது, கை உள்ள போகுது. அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, எனக்கு கீச்சு கீச்சா மூட்டுற மாதிரி இருக்கு. இப்ப நான் ஒண்ணு கடிக்க போறேன். பயந்துட்டான். இந்த போது பாரு, புயல கைய காட்டுற நீ. யாரு பயப்படுறாங்களோ அவங்க அப்படியே யூட்டன் அடிச்சு தன்னோட வீட்டுக்கு ஓடிடுவாங்க. 2 பேரும் குற்றாலேஸ்வரன் தம்பிங்க, நீச்சல் அடிச்சு தான் வருவாங்க. வாங்கடா. ஹேல, நீங்க வர்றதுக்கு எதுக்குல இவ்வளவு லேட்டா ஆச்சு? ஆமா, நீங்க ஏன் போட்ல வராம நீந்தி வந்தீங்க? உங்க போட்டு என்ன ஆச்சுவே சொல்லுங்க. பதில் சொல்லலன்னா என் தலையே வெடிச்சிரும்ல, வெடிச்சிரும். மன்மானி சார், நீங்க இப்படி ஒரே நேரத்துல 1000 கேள்வி கேட்டா எவன் பதில் சொல்லுவான் உங்களுக்கு? போட்டை ஒரு எலும்பு கூட சிரிச்சுட்டே கொண்டு போயிடுச்சு. சரி, ஒண்ணு கேட்கவா? அதான் நீங்க இருக்கீங்கல்ல, எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாம வர சொன்னீங்க? என்ன, போட்ட பேய் எடுத்துட்டு போயிடுச்சா? நம்ப முடியவில்லை. இல்லை ஏல, நீங்க போட்ட எடுத்துட்டு போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க சின்ன பசங்க நீந்தி போயிருவீங்க, நான் எப்படில போக முடியும்? உங்களால எனக்கு நல்லதே நடக்காதா? என்னால இதை ஏத்துக்க முடியாது. எல்லாரையும் பிடிச்சு நான் ஜெயில போட போறல. எல, நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதுன்னா முதல்ல என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஆமா, எல, எனக்கு முதல்ல டீ கொடு. சீக்கிரம் அந்த ஆள் வாயில ஊத்தி அமுகியா. அதோ பாருங்க சார், சொல்லி வாய மூடல ஒரு எலும்பு கூட குதிரை மேல சவாரி பண்ணிட்டு வருது. என்ன அநியாயம் சார் இது? ஐயோ, சிரிக்குது. கையில எவ்வளவு பெரிய ஈட்டி ஏத்த போடு. வந்துருங்க சேச்சி, மண்டையில ஆக்கர் போட போகுது. சும்மாவே வேகமா வருவாங்களே, இப்ப குதிரையில வேற வராங்களே. பிடிச்சிருவாங்களோ? பிடிச்சானா உயிரோட போக முடியாது. வயசான காலத்துல இப்படி ஓட விடாதீங்க, முடியல. ஆகா, உயிருக்கு பயந்து எப்படிலாம் ஓட வேண்டியது இருக்கு. கடவுளே காப்பாத்து. ஒளிறதுக்கு ஒரு இடம் இல்லையே, என்ன பண்ணுவேன்? இருட்டு, வெளிச்சம். அம்மா, எவ்வளவு பெரிய கண்ணு. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம், இங்க பாருங்க, நான் ஒரு உயர் அதிகாரி. பேய் இல்ல சார் இது, அவாள்லாம் வவாள். இதை யூஸ் பண்ணீங்களாமே? மொத்தமா கையில எடுத்து வச்சுக்கோ, வந்துச்சுன்னா மண்டை மேலே போடுவோம். ஓ, வேற பிளானா? ஓகே. பயத்தில் ஆடுதா குளிர்ல ஆடுதானே தெரியலையே. இலே இலே சமச்சிங், எனக்கு ஒரு டீ கொண்டு வந்து குடுல. ஏன் சார், நல்லா பொறி உருண்ட மாதிரி இருக்கீங்க, நீங்க எல்லாம் போய் இதுக்கு பயப்படலாமா? சொல்லுங்க. பேய் இருக்கிறது உண்மைதான் சார். பேய் இருக்கு. ஒரு பேய் என்ன கடிச்சிருச்சு சார், அதனால தான் நானும் பேயா மாறிட்டேன் சார். என்னையும் பேய் கடிச்சிடுச்சு சார். கதை அடிச்சதால 2 பேரும் மாயா பேரிட்டீங்களா? அது கடிச்சதால 2 பேரும் பேயா மாறிட்டீங்களா? நிஜமாவா?
ஆமா ஆமா நானும் உங்களை வந்து கடிக்க போறேன். சார் நல்லா சாப்பிட்டு பெருத்து போயிருக்கீங்களா? எதுக்கு கிட்ட இருந்து எங்களை எப்படி காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உங்களை நம்ம வேலைக்கு ஆகாது மட்டும் வந்துரு. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் பயந்து போய் தன்னோட வீட்டுக்கு ஓடிடுவாங்க. இது டைமிங். நிறுத்துங்கள வேண்டாம், சொல்றத கேளுங்கள, நிறுத்துங்க. பாடே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவனே ஏந்திரு. நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறேன். சரியா? சரி. மண்மணி வேற கோலா கரடி மாதிரி தூங்குறாரு. வாயா ஸ்ட்ரைட்டா அப்படியே கீழ குதியா வாயா. நல்ல வேலை, இன்னும் வேகமா குதிச்சிருந்த பூசணிங்க சதுரி இருக்கும். இறங்கு. என்ன பார்த்தா உனக்கு எப்படில தெரியுது? எனக்கு வலிக்குதுல. அட என்ன மண்மணி சார் நீங்க, சட்டத்தோடைய கால்கள் தான் நல்லா லெங்தா இருக்குமே, அப்புறம் என்ன? நீங்க 2 ஸ்டெப் வச்சீங்கனாலே பேய புடிச்சிடலாம். நீ என்ன என்கிட்ட கிண்டல் பண்ணியா பேசிட்டு இருக்க? நான் என் உயிரை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன போட்டு குழப்புரியல. இங்க ஏதோ ஒரு விஷயம் விசித்திரமா இருக்கு. பேய் இல்லன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் இதுங்க பார்க்க உண்மையானது மாதிரி இருக்கு. அதோட ஒன்னொன்னுங்களும் ஒரு முக்குல சுத்திட்டு இருக்கா. அதுதான் என் நண்பன். எப்படி நண்பா? ஏய் நல்லி எலும்பு கையில மாட்டேன்னு வையே. உன்னை சூப்பரா சொல்லிட்டேன். நெல்ல இரு வரேன். யாருக்கிட்ட? நான் இருக்கிற வரைக்கும் என் நண்பனுக்கு எதுவாக நான் விட மாட்டேன். ஐயோ பாவம் குழந்தை எப்படி பார்சல் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அச்சோ அங்க பாரு கட்டு ஒரு எலும்பு கூட கூட்டமே வருது. எல்லாத்தையும் உடச்சி பாயாக அனுப்புறேன். எந்திரிங்கடா. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன ரிவர்ஸ் கீரை போட்டு ஓடுதுங்க. பட்டு உனக்கு எதுவும் ஆகல? கட்டு இந்த பட்டுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆனா ஒரு விஷயம் சொல்லியே அவனு கட்டு, நீ சூப்பரா பேய் கூட சண்டை போடுற. அதுங்களை துரத்தி அடிச்சிட்டியே. நீ பேயே அடிச்சு விரட்டிட்ட. எதுக்குல இப்படி பண்ணுன? அது போய் ஒரு பெரிய படையை கூட்டிட்டு வந்தா என்னல பண்ணுவ? அவங்க நம்மள உயிரோட விட மாட்டாங்க. மண்டில அடிபட்டல கிறுக்கு பிடிச்சிருச்சா? துன்பம் வரும்போது சிரிங்கன்னு திரு வள்ளுவரே சொல்லி இருக்கார்ல. நான் அழமாட்டேல, சிரிப்பேன். கண்டுபிடிச்சிட்டேன் கட்டு. எல்லா எலும்பு கூடும் இப்படிக்கா தான் போயிருக்கு. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பிடிச்சிடலாம். அதுக்கு இதே ட்ராக்கை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். பேய்ங்கெல்லாம் அந்த பக்கம் போச்சுன்னா நாம இந்த பக்கம் தானே போகணும். எதுக்குல என்ன அள வைக்கிறீங்க? ஒரு பெரிய மனுஷன் அப்படி அள வைக்காதீங்கள. உங்ககிட்ட போய் நான் உதவின்னு கேட்டேன் பாரு. இத பாருங்க மண்மணி சார், எப்படியாவது இந்த பேய்களுடைய மிஸ்ட்ரியோட ஹிஸ்டரியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அதுங்களாம் உண்மையான பேயா இருந்ததுங்கன்னா அடி வாங்கிட்டு இப்படி தெரிச்சுக்கிட்டு ஓடாதுங்க. நீங்க 2 பேரும் வித்தியாசமா பேசுறீங்க. பேய்களை பார்த்தா மனுஷங்க பயந்துதான் ஓடுவாங்க. ஆனா நீங்க என்னன்னா பேய்களை தேடி போறேன்னு சொன்னா எப்படி? கட்டு கால் தடலாம் தெரியுது பாத்தியா? இப்போதான் இந்த பக்கம் போயிருக்குதுங்க. கரெக்டா சொன்னப்பா. இந்த கால் தடத்தோட எண்டு காடு இங்கதான் நிக்குது. ஒருவேளை உள்ள இருக்குதுங்களோ? வேண்டாம். நோ. இது என்ன
என்ன இடம் கட்டு? அதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சரி உள்ள போய் பாப்போம் வா. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம், போயிடலாம். பயமா இருக்குல்ல? அமைதிக்கெல்லாம் அமைதி. ஆகா, இருட்டா இருக்கு. லைன் கிளியர். யாரும் இல்ல, வாங்க. என்னடா ஓ, இந்த குகையில வைரம் இருக்கா? அதனாலதான் இந்த நல்லி எலும்புங்களை வச்சு நம்மள பயமுறுத்துறாங்க நண்பா. புரியுதா? ஏன்னா அப்படி பண்ணதானே யாரும் உள்ள வர மாட்டாங்க. எலே என் செல்ல குட்டி சமஸ்டிங், நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு ஆகலையே. எல, எனக்கு சீக்கிரம் டீயை போட்டு குடுல. டீ குடு. என்னல பாக்குற? இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது. வாங்க சார், என்ன காப்பாத்த வந்துட்டீங்களா? தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே. இன்ஸ்பெக்டர் மன்மணி சார், இங்க என்ன பாருங்களேன். என்னோட ஐலாண்ட்ல வைரங்கள் இருக்கிற குகை இருக்கு. இவங்க என்னோட வைரங்களை இங்க இருந்து எடுத்துட்டு போகணும்னு பாக்குறாங்க. அதனால மன்மணி சார், நீங்க ஆக்ஷன் எடுத்து இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் சார். உடனடியா அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏன் சார் இப்படி இருக்கீங்க நீங்க? நேரம் கட்ட நேரம் பார்த்து டீ கேக்குறீங்களே. இப்ப பாருங்க, உங்களால இப்ப எல்லாருமே மாட்டிட்டோம். ஃபாஸ்டா ஓடுனா அவங்க தப்பிச்சிடலாம்ப்பா சொல்லிட்டேன். எல, என்ன கூட்டிட்டு போங்க. எங்க விட்டுட்டு போறீங்க? நீங்க மோசமான பசங்களா இருக்கீங்களே. அம்மா, எல, முடியல. ஐயோ, ஐயோ, தொப்பியை முதல்ல குறைக்கணும். வாங்க கண்ணுங்களா, வாங்க. உங்களுக்காகத்தான் வெயிட்டிங். யாரு பயப்படுறாங்களோ அவங்க தன்னோட வீட்டுக்கு போயிருவாங்க. ஆனா உங்களால இங்க இருந்து போக முடியாது. வாழ்க்கை முழுக்க நீங்க இங்க தான் இருக்கணும். கல்லுகள் எல்லாம் உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற வைரக்கல்லை எடுத்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நீங்க போய் ஆகணும். தொப்பி தொப்பி, என்ன சொல்ற நீ? இந்த ஐலாண்டு என்னோடையது. அந்த வைர குகையும் என்னோடது. இந்த ஐலாண்டு என்னோடது தான். என்னோட இடத்துல இருந்து வைரத்தை எடுத்துட்டு போக நீ யாரு? என் கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப உன்னோட வாழ்க்கையே உனக்கு சொந்தம் இல்ல தன்யராஜ். என்ன புரியுதா? இங்க இருக்கிறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இந்த ஐலாண்டுக்கு வரவங்க எல்லாரையும் இந்த போலி பேய்களை வச்சு நான் விரட்டி அடிச்சிட்டேன். யாரையுமே உள்ள வர அனுமதிச்சது கிடையாது. அப்படி அனுமதிச்சா இந்த வைரெல்லாம் எனக்கு சொந்தமாகாது பாரு. ஹலோ மிஸ்டர் 1.5 கிலோ மீசர், உனதான். ஒழுங்கு மரியாதையா நீயா சரண்டர் ஆயிட்டனா அது உனக்கு நல்லது. இல்ல முடியாது குய்ய முய்யன்னு கத்துனா அடிச்சு மூஞ்ச உடைச்சு உன்னை கூட்டிட்டு போவோம். எப்படி வசதி? சிரிக்கிறான். ஐயோ ஐயோ, நீங்க உங்க மனசை தேத்திக்க தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி. வாங்கடா தம்பிகளா, அண்ணனை புகழ்ந்து பாடிக்கிட்டே வாங்கடா. என்ன நினைச்சீங்க எல்லாரும்? நீங்க எல்லாருமே டுபா கூர்னு எனக்கு தெரியும். கட்டு கிட்ட சண்டை போகணும்னா அதுக்கு முன்னாடி பட்டுவை நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். தில்ல இருந்த ஒவ்வொருத்தரா வாங்கடா. ஐயா கட்டு, என்னது பேய் மிதிச்சிச்சுப்பா. இதுக்கப்புறம் நீ ஏன் பாத்துக்க பண்ணா வாய் விட மாட்டப்பா. சீக்கிரம் போப்பா, அடிப்பா அது எல்லாத்தையும். இனங்கொண்ட சிங்கத்தை நீங்களா சுரிஞ்சு விட்டீங்களா? வாங்க. என்னடா ஷாட் அங்கே நிக்குது? ஓ இப்பதான் வரனா? உனக்கு தீபாவளி பொங்கல் போனஸ் வேணும்னா அவனை விடாத, போய் தாக்கு.
எவனாவது கைய வச்சிங்க அப்புறம் உடம்பு பூரா மாவு கட்டு போட்டு மம்மி மாதிரி ஆக்கிடுவேன். ஏப்பா கட்டு இந்த ஒரு மனுஷனாவே மதிக்காம தூக்கி போடுதுப்பா. முடியலப்பா கட்டு, நமக்கு சண்டை செட் ஆகாதுப்பா. இந்த கட்டுப்பட்டுவோட அடி ஒன்னொன்னு சரவெடி. இப்ப பாருங்க. நான் பண்ணது தப்புதான், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் சின்ன பாப்பா குட்டியா இருக்கும் போது ரொம்ப பயப்படுவேன். பெரிய பெரிய பசங்க எல்லாம் என்ன கிட்ட வந்து பயமுறுத்துவாங்க. நான் தானு பேயின்னு என்கிட்டயே பீலா விடுவாங்க. அப்ப நான் ரொம்ப குட்டி குழந்தையா இருந்த பாப்பா குட்டிக்கு பயம் வரத்தானே சார் செய்யும். அதுக்கப்புறம் நான் சின்ன பாப்பாவா இருந்து பெரிய தம்பியா மாறிட்டேன் சாமி. அதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிருட்டோன்னு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சேன் சாமி. அட்டென்ஷன் ஆபீசர், நான் இப்ப ரொம்ப பயந்து இருக்கேன். நான் என்னோட ஓன் ஹவுஸுக்கு போகலாமா? உத்தரவு கொடுத்து நான் ஓடிடுறேன் சாமி. எங்க போற? பா கொடுவா மிஸ், முதல்ல நீ கிளம்புப்பா. வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குப்பா. சந்தோஷமா இருப்பா, லைஃப்ல அழுவாதப்பா. இது எனக்காக. இதுக்கப்புறம் நீ அழக்கூடாதுன்னா அழவே கூடாது. போயிட்டு வா ராஜா, ஜாலியா போயிட்டு வா. ஏடா அவன் யாரு நினைச்சு ஆயா டாட்டா காமிச்சிட்டு இருக்க? அவன் ஹீரோ இல்ல வில்லன். ஐயா காலி கப்ப எவ்வளவு நேரம் உறிஞ்சிட்டு இருப்பீங்க? அவனை பிடிக்க போங்க. எலே இன்ஸ்பெக்டர் மன்மானி ஆன் டியூட்டி. நான் குடிக்கிறது வடிகட்டாத டீல சட்டத்தின் கால்கள் நீளமானது. நான் ஓடி வந்து உன்னை பிடிச்சிருவேன். அடிச்சா 1.5 டன் வெயிட்ல. பாக்குறியா பாக்குறியா? நல்லா பாருல. ஐயா ஜெயில அடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல அந்த 1.5 கிலோ மீசையை கட் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி என்னைக்குமே தப்பான வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு கடைசியில கிடைக்கிற தண்டனை இதுதான்.